ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு டைம் அண்ட் ஒர்க் டாபிக்ல கிளாஸ் நம்பர் 6 பார்க்க போறோம். ஆல்ரெடி போன கிளாஸ்ல பார்த்த மாடலோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி இந்த மாடல் இருக்கும். இதுல என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத நம்ம கிளாஸ்க்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ டைரக்டா கிளாஸ்க்குள்ள போலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A, B and C can do a work in 10, 12 and 15 days respectively. They begin the work together, but after 3 days C left the work and 4 days before the completion B left the work. In how many days will the total work be completed அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த கேள்வியிலையும் அதாவது போன கிளாஸ்ல பார்த்த கொஸ்டின்ல இந்த கொஸ்டின்ல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, போன கிளாஸ்ல எப்படி கொடுத்திருந்தாங்கன்னா வேலை முடியறதுக்கு இத்தனை நாளைக்கு முன்னாடி லெஃப்ட் ஆகிற டீட்டெயில் மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா இங்க வந்து 2 பேரை பத்தி பேசியிருக்கிறாங்க. சீன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல எப்படி நமக்கு ஒர்க் ஆக போகுது அப்படின்னா, டே பிகின் த ஒர்க் டுகெதர்னா 3 பேரை பத்தி பேசியிருக்காங்க. 3 பேரும் சேர்ந்து தான் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஆஃப்டர் 3 டேஸ் 3 நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு சி வந்து அங்க இருந்து லெஃப்ட் ஆயிடுறாரு. அப்ப இதுல இருந்து இன்டைரக்டா நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, சி வந்து 3 நாள் மட்டும்தான் வேலை செஞ்சிருக்கிறாரு. புரியுதா? சி வந்து 3 நாள் மட்டும்தான் வேலை செஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி அடுத்தது பியை பத்தி பார்க்கும்போது பி வேலை முடியறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி அங்க இருந்து லெஃப்ட் ஆயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? கடைசி 4 நாள். ஓகேங்களா? லாஸ்ட் 4 டேஸ்ல அங்க வந்து பி வேலை செய்யலன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப சியை பத்தியும் பியை பத்தியும் நமக்கு கிடைக்கக்கூடிய தெளிவான பிக்சர் என்னன்னா, சி வேலை செஞ்சது 3 நாள் மட்டும், பி வேலை செய்யாதது கடைசி 4 நாட்கள். லாஸ்ட் 4 நாள் பி வேலை செய்யல, 3 நாள் மட்டும்தான் சி வேலை செஞ்சாரு. ஓகேங்களா? அப்ப இதுல ஏ பத்தி என்ன டீட்டெயில் அப்படின்னா, அப்ப ஏ வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் எல்லா நாளும் வேலையை செஞ்சிருக்கிறாருன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப ஏ தான் தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா இருந்து இந்த வேலையை முடிச்சிருக்கிறாரு. சி 3 நாளோட வெளியே போயிட்டாரு. பி வந்து கடைசி 4 நாளைக்கு முன்னாடி வெளியே போயிட்டாரு. இப்ப இந்த டீட்டெயிலை மட்டும் வச்சுட்டு நான் இப்ப இங்க எப்படி கொஸ்டினை ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டு பாருங்க. இங்க வந்து நான் எழுதக்கூடியது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும், ஆனா புரியும். ஓகேங்களா? நம்ம ஈக்குவேஷன் வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணி எழுத போறேன். ஏபிசிக்கு தனித்தனியா எழுத போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஏ வந்து வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாராம்? 10 டேஸ்ல முடிப்பாரு. பி வந்து வேலையை 12 டேஸ்ல முடிப்பாரு. அண்ட் சி வந்து வேலையை 15 டேஸ்ல முடிப்பாரு. அப்ப இது மூணையும் வச்சு டோட்டல் ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டோட்டல் ஒர்க் என்ன வரும்? 60 யூனிட்ஸ். ஓகேங்களா? 10, 12, 15க்கு எல்சிஎம் எடுத்தா 60. அப்போ இங்க வந்து 6 டைம்ஸ், இங்க 5 டைம்ஸ் வரும், இங்க வந்து 4 டைம்ஸ் வரும். ஸோ இண்டிவிஜுவலா 3 பேரோட எஃபிஷியன்சியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகக்கூடியது என்ன அப்படின்னா ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஈக்குவேஷன் எழுதும் போது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்போ இந்த இடத்துல எனக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இன் ஹவு மெனி டேஸ் வில் த டோட்டல் ஒர்க் பி கம்ப்ளீட்டட்? அப்போ மொத்த வேலையும் முடியறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்க, நான் என்ன பண்ணிக்கிறேன், வேலை இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க முடிஞ்சிருக்கு. அப்போ டோட்டலா வேலை முடியறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கு? எக்ஸ் டேஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். மொத்தமா வேலை முடியறதுக்கு எக்ஸ் டேஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த எக்ஸ் டேஸ்ல யார் யார் எவ்வளவு நாள் வேலை செஞ்சாங்க அப்படிங்கறத நம்ம கரெக்டா எடுத்து எழுதிடலாம். எப்படி எழுதலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சிஏ எழுதுங்க. இதுல தனித்தனியா எழுதுங்க. சி தனியா, பி தனியா, ஏ தனியா எழுதும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சி எடுத்தீங்கன்னா சி என்ன பண்ணாரு? ஆரம்பிக்கும் போது வந்தாரு, 3 நாளைக்கு அப்புறம் சி லெஃப்ட் ஆயிட்டாரு. அப்ப இந்த மொத்த எக்ஸ் டேஸ்ல சி வேலை செஞ்சது எத்தனை நாள் தான்? வெறும் 3 நாள் தான். ஓகேங்களா? அப்ப சி இன்டூ 3. ஓகேவா? சி வெறும் 3 நாள் தான் வேலை செஞ்சிருக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்தது பிக்கு வரலாம். பி வந்து எப்ப லெஃப்ட் ஆனாரு? வேலை முடியறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ல பி லெஃப்ட் ஆயிட்டாரு. அப்ப வேலை முடியறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி பி லெஃப்ட் ஆயிட்டாருன்னா, அப்ப இந்த மொத்த நாட்கள்ல கடைசி 4 நாள் பி வேலை செய்யல. அப்ப கடைசி 4 நாள் பி வேலை செய்யலன்னா அப்ப எத்தனை நாள் வேலை செஞ்சிருப்பாரு? டோட்டலா எக்ஸ் டேஸ், அதுல லாஸ்ட் 4 டேஸ் ஒர்க் பண்ணலன்னா மீதி இருக்கக்கூடிய நாட்கள் தான் பி வேலை செஞ்சது. அப்ப பி வேலை செஞ்சதுக்கு டோட்டல் எக்ஸ் டேஸ்ல இருந்து அவர் வேலை செய்யாத 4 நாட்களை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, பி இங்க வேலை செஞ்சது எத்தனை நாள் வந்துடும்? எக்ஸ் மைனஸ் 4 டேஸ் பி வேலை பார்த்திருக்காரு. புரியுதா? இங்க நான் வந்து மொத்தமா எழுதாம தனித்தனியா எழுதுறேன். இண்டிவிஜுவலா பிரிச்சு எழுதுறேன். சி 3 நாள் வேலை பார்த்திருக்கிறாரு, அவரோட பங்கு கொடுத்திருக்கிறாரு. பி எக்ஸ் மைனஸ் 4 டேஸ் வேலை பார்த்திருக்கிறாரு. இப்ப அடுத்தது ஏக்கு வருவோம். இப்ப இந்த இடத்துல ஏ தான் சியும் 3 நாளைக்கு அப்புறம் வெளியே போயாச்சு. பி கடைசியில இருந்து 4 நாளைக்கு முன்னாடி வெளியே போயாச்சு. அப்ப கடைசியில ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் வேலை இருந்து முடிச்சது யாரு? ஏ. அப்ப ஏங்கிறது இங்க மொத்த நாட்களும் வேலை செஞ்சிருக்கிறாரு. அப்ப ஏ வந்து டோட்டலா இந்த எக்ஸ் டேஸும் ஒர்க் பண்ணிருக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல ஏக்கு நம்ம எழுதும் போது ஏ இன்டூ எக்ஸ்ன்னு சொல்லிட்டு போடணும். இப்படி பார்த்துதான் நமக்கு மொத்த வேலையும் முடிஞ்சிருக்கு. மொத்த வேலை எவ்வளவு? 60 யூனிட்ஸ். கிளியரா புரிஞ்சுதா? சோ ரொம்ப ரொம்ப சிம்பிளா நான் எழுதி இருக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சி 3 நாள் வேலை செஞ்சாரு,
ஏ எல்லா நாளும் வேலை செஞ்சாரா, அதனால எக்ஸ் டேஸ். பி எல்லா நாள்லயும் லாஸ்ட் 4 நாள் மட்டும் வேலை செய்யல, அப்போ மொத்த நாட்கள்ல அவர் வேலை செய்யாத 4 நாட்களை கழிச்சிட்டேன். அப்போ பி வேலை செஞ்சது எக்ஸ் மைனஸ் 4 டேஸ். இப்போ வழக்கம் போல நமக்கு சிபிஏ அவங்களோட எஃபிஷியன்சி அப்படியே சப்ஸ்டிட் பண்ணோம்னா இது ஈஸியா சால்வ் ஆகி அந்த எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னன்னு கிடைச்சிடும். அந்த எக்ஸ் தான் நமக்கு தேவையான ஆன்சர் இந்த வேலை முடியறதுக்கான மொத்த நாட்கள். ஓகேவா? ஸோ சீனா என்னது, இங்க 4 இருக்கு, அப்போ 4 3s are 12 போட்டுக்கலாம் பிளஸ். அதே மாதிரி இங்க பிக்கு எவ்வளவு 5, அப்போ 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4னா 5 உள்ள போகும்போது என்ன ஆகும், 5x மைனஸ் 5 4s are 20. அடுத்து ஏக்கு பதிலாக நம்ம 6 போடுவோமா, அப்போ இந்த இடத்துல என்ன வரும், 6x ஈக்குவல் டு 16 வரும். அப்போ 5x 6x எவ்வளோ 11x. அப்போ இந்த இடத்துல 12 மைனஸ் 8ன்னு இருக்கு, 12 மைனஸ் 20ன்னு இருக்கு. 12 மைனஸ் 20னா மைனஸ் 8, மைனஸ் 8 அங்கே போச்சுன்னா பிளஸ் 8 ஆயிடும். ஸோ 68. ஸோ ஃபைனலி எக்ஸ் ஈக்குவல் டு 68/11. ஸோ நமக்கு ஆப்ஷன் அப்படியே ஃப்ராக்ஷன்ல தான் இருக்கு, அப்போ அப்படியே எழுதிக்கலாம். ஸோ கொஸ்டின் நமக்கு தேவையான ஆன்சர் வந்து 68/11. ஸோ ஆன்சர் என்ன போட்டுக்கலாம், ஆப்ஷன் ஏ 68/11 days. ஸோ ரொம்ப சிம்பிளா இருக்கா, இவ்வளவுதாங்க ஈக்குவேஷன் எழுதுறது. இப்போ நான் போன கிளாஸ்ல சொல்லி கொடுத்த மாதிரி இந்த கொஸ்டினுக்கும் நம்மளால ஷார்ட்கட் ஃபார்ம் பண்ண முடியும். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு எப்படி ஷார்ட்கட் எழுதுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? இந்த கொஸ்டின் நீங்க ஷார்ட்கட் எழுதுறதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு டோட்டல் ஒர்க் எவ்வளவு 60. டோட்டல் ஒர்க் எவ்வளோ 60. இப்போ இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஷார்ட்கட் எழுதும் போது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ல நம்ம ஷார்ட்கட் எழுதுனது வேற. ஏன்னா அதுல என்ன சொல்லியிருந்தாங்க, இவங்க வந்து லாஸ்ட்ல இருந்து இவ்வளவு நாளைக்கு முன்னாடி லெஃப்ட் ஆகுறாங்கிற அந்த டீட்டெயில மட்டும் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதை மட்டும் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஆட் பண்ணுவோம். ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்த சப்ராக்டும் பண்ண வேண்டியிருக்கு, ஒரு விஷயத்த ஆட் பண்ண வேண்டியும் இருக்கு. எதை நீங்க சப்ராக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, சி வந்து 3 நாள் வேலை பார்த்தாருன்னு சொன்னாங்கல்ல, சி வந்து முதல் 3 நாட்கள் வேலை செஞ்சாருல்ல, ஓகேவா? அப்போ இந்த 3 நாள் சி செஞ்ச வேலையை இங்க இருந்து மைனஸ் பண்ணிடலாம். அப்ப இதுல இருந்து இந்த மொத்த பிக்சர்ல இருந்து சியோட கான்ட்ரிபியூஷனை நான் மொத்தமா வெளியே எடுத்துறேன். ஓகேவா? சியோட கான்ட்ரிபியூஷனை மொத்தமா வெளியே எடுத்துட்டு ஏயையும் பியையும் மட்டும் வச்சுதான் இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ண போறேன். அப்படி அப்ரோச் பண்ணாதான் இங்க ஷார்ட்கட் வந்து ஈஸியா ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ 60ங்கிறது என்னது, டோட்டல் ஒர்க் எடுத்து எழுதிட்டேன். அடுத்தது சி வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 3 நாளைக்கு அப்புறம் லெஃப்ட் ஆயிட்டாரு. அப்ப சி 3 நாள் தான் வேலை செஞ்சாரு அப்படிங்கிறது எனக்கு கிளியரா தெரிஞ்சது அப்படின்னால சிக்கான 3 நாள் வேலையை இதுல இருந்து மைனஸ் பண்ணிடும். அப்ப சிக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்ய முடியும், 4 யூனிட்ஸ் பண்ண முடியும். அப்ப 3 நாள்ல எவ்வளவு யூனிட்ஸ் பண்ணிருப்பாரு, 12 யூனிட்ஸ். அப்ப சியோட 12 யூனிட்ஸ் இங்க இருந்து மைனஸ் பண்ணிடும். சியோட 12 யூனிட்ஸ் இங்க இருந்து மைனஸ் பண்ணிடலாம். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா பி வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, வேலை முடியறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி லெஃப்ட் ஆயிருக்கிறாரா. அப்ப வேலை முடியறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி பி லெஃப்ட் ஆனதுனால இப்ப இதுல இருந்து என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு போன கிளாஸ்ல நம்ம என்ன ஷார்ட்கட் ஒர்க் அவுட் பண்ணோமோ அதே ஃபார்மேட். அப்ப பி 4 நாளைக்கு முன்னாடி வேலைக்கு போனாருன்னா ஒரு நாளைக்கு பியால எவ்வளவு முடிக்க முடியும், 5. அப்ப 4 நாள்ல எவ்வளவு முடிச்சிருக்க முடியும், 5 4s are 20. அப்ப அந்த 20 இங்க ஆட் பண்ணிக்கணும். புரியுதா? இதை நம்ம ஆட் பண்றோம். இதை ஆட் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட்டை எதால டிவைட் பண்ண போறோம்னா, இப்ப இந்த இடத்துல சியை விட்டுருங்க. ஏன்னா நான் சியோட கான்ட்ரிபியூஷன் இங்க இருந்து எடுத்துட்டேன். அப்ப இதுக்குள்ள சியோட வேலை இல்லவே இல்லை. அப்ப இதுக்குள்ள யாரோட வேலை மட்டும்தான் இருக்கு, ஏ அண்ட் பியோட வேலை மட்டும்தான் இருக்கு. அப்ப ஏபி 2 பேரோட டோட்டல் எஃபிஷியன்சியால இங்க டிவைட் பண்ணும். பாருங்க 6 5 டோட்டல் எவ்வளோ 11. அவ்வளவுதான். இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், சேம் அதே 68/11 days வரும். நான் திரும்ப சொல்றேன், போன கிளாஸ் பார்க்காதவங்க அந்த கிளாஸை பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஏன்னா லாஸ்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த கொஸ்டினோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இது. ஓகேவா? அதுல இருந்து ஒரு லெவல் கூட. இப்ப நீங்க போன கிளாஸ்ல பார்த்த கொஸ்டின்ல எப்படி இருந்திருக்கும்னா, இந்த லாஸ்ட்ல இருந்து இவ்வளவு நாளைக்கு முன்னாடி லெஃப்ட் ஆகுறாங்கிற அந்த டீடைல் தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து யாராவது ஒருத்தங்க எவ்வளவு நாள் வேலை செஞ்சாங்கிற டீடைல் இருக்காது. அப்ப இந்த இடத்துல 2 டீடைலும் கம்பைன் பண்ணி வரதுனால நமக்கு ஷார்ட்கட் இப்படி ஒர்க் ஆகுது. புரியுதா? அப்ப ஸ்டார்டிங்ல இருந்து வேலை செஞ்சுட்டு யார் லெஃப்ட் ஆனாங்களோ அவங்க எத்தனை நாள் வேலை செஞ்சாங்களோ அந்த ஒர்க்கை மைனஸ் பண்ணிட்டு, லாஸ்ட்ல இருந்து வேலை முடியறதுக்கு முன்னாடி இவ்வளவு நாள் ஒருத்தர் லெஃப்ட் ஆகுறான்னு சொல்றாங்களா, அவரோட கான்ட்ரிபியூஷன் ஆட் பண்ணி டிவைடட் பை நமக்கு இந்த இடத்துல சியோட கான்ட்ரிபியூஷன் வெளியே எடுத்ததுனால இதுக்குள்ள நமக்கு இருக்கிறது ஏ அண்ட் பி மட்டும்தான். அப்ப ஏக்கும் பிக்குமான டோட்டல் இங்க நான் டிவைட் பண்ணிருக்கேன். புரியுதா? ஸோ ஷார்ட்கட் எப்பவுமே கண்டிஷன் சப்ளை. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா இந்த ஈக்குவேஷன் கொஸ்டின்குள்ள என்ன ட்விஸ்ட் வச்சாலும் அதுக்கு ஏத்தாப்புல இந்த ஈக்குவேஷன் நம்மளால ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ண முடியும். புரியுதா? ஸோ அதனால ஈக்குவேஷன் எழுதி பழகுங்க. அது கூட இந்த ஷார்ட்கட்டையும் படிச்சு வச்சுக்கோ. ஓகே தானே? ஓகே. இதே மாதிரி மாடல்ல இன்னொரு கொஸ்டின் கூட பார்க்கலாம். பாருங்க, இதுல பாருங்க, ஏபிசி கேன் டூ எ ஒர்க் இன் 10, 12 and 15 days respectively. They begin the work together, but after 4 days B left the work and 3 days before the completion C left the work. In how many days will the total work be completed? அதே கேள்விதான், சேம் கொஸ்டின், அப்படியே நம்பர் மட்டும்தான் மாறி இருக்கு. இங்க பி எப்ப லெஃப்ட் ஆனாங்களா, 3 பேரும் சேர்ந்து வேலையை ஆரம்பிச்சு 4 நாளைக்கு அப்புறம் பி லெஃப்ட் ஆயிருக்கிறாரு.
அதே மாதிரி சி எப்ப லெஃப்ட் ஆகுறாரு, வேலை முடியறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி லெஃப்ட் ஆயிருக்கிறாரு. அப்போ 4 நாள் தான் பி வேலை செஞ்சாரு, கடைசி 3 நாள் சி வேலை செய்யல. ஓகேவா? 4 நாள் தான் பி வேலை செஞ்சாரு, அதே மாதிரி கடைசி 3 நாள் சி வேலை செய்யல. அப்ப மத்த எல்லா நாட்களும் யார் வேலை பார்த்திருப்பா, ஏ வேலை பார்த்திருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுக்கான ஈக்குவேஷனை நீங்க தான் ஃபார்ம் பண்ண போறீங்க. ஸோ ஈக்குவேஷன் பேஸ்டு அந்த சால்விங் இருக்கு இல்லையா, அதை நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க. அது உங்களுக்கு ப்ராக்டிஸா கொடுக்குறேன். ஷார்ட்கட் மட்டும் நான் டக்குன்னு போட்டுறேன். ஓகேவா? ஸோ ஷார்ட்கட்ல இந்த கொஸ்டின் எப்படி ஈஸியா பண்றது அப்படின்னா, அதே தான் நமக்கு பாருங்க. ஏ எவ்வளோ 10 டேஸ்ல முடிக்கிறாரு, பி 12 டேஸ்ல முடிக்கிறாரு, அண்ட் சி வந்து 15 டேஸ்ல முடிக்கிறாரு. அப்போ போன கொஸ்டின் மாதிரியே நமக்கு என்ன வந்துடும், டோட்டல் ஒர்க் வந்து 60 யூனிட்ஸ்ன்னு கிடைச்சிரும். அப்போ இந்த இடத்துல ஏக்கு 6, பிக்கு 5 அண்ட் சிக்கு 4. இப்போ இதை நம்ம ஷார்ட்கட்டா போடும்போது என்ன பண்ணுவோம், டோட்டல் ஒர்க் எவ்வளோ 60. அப்போ இந்த 60ல ஸ்டார்டிங்ல பி 4 நாள் வேலை செஞ்சாருன்னு இருக்குல்ல, அப்போ இந்த இதுல இருந்து பியை தூக்கிடுவோம். அப்போ பியால ஒரு நாளைக்கு எவ்வளவு முடிக்க முடியும், 5 யூனிட்ஸ் முடிக்க முடியும். அப்போ 4 நாள் எவ்வளவு முடிச்சிருப்பாரு, 20 முடிச்சிருப்பாரு. அப்போ இந்த 20 இங்க இருந்து நான் மைனஸ் பண்ணிடுறேன். அடுத்து சி என்ன பண்றாரு, வேலை முடியறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி லெஃப்ட் ஆகுறாருல, அப்போ சிக்கான 3 நாள் வேலையை இங்க ஆட் பண்ணிக்கணும். இப்போ சிக்கான 3 நாள் வேலைன்னா எவ்வளோ, இங்க ஒரு நாளைக்கு 4னா 3 நாளைக்கு 12. ஓகே, ஸோ 12 டிவைடட் பை, இப்போ இந்த இடத்துல யாரை வெளியே எடுத்துட்டேன், பியை தான் மைனஸ் பண்ண. அப்போ இதுல இருந்து பி போயிடணும். அப்போ ஏயும் சிஐ மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ ஏயும் சிஐ மட்டும் எடுத்தீங்கன்னா ஏக்கு 6, சிக்கு 4. அப்போ 6 + 4 10. ஓகே, 60ல 20 போச்சுதுன்னா 40. 40 + 12னா நமக்கு எவ்வளோ, 52. இப்போ 52 பை 10ன்னு இருக்கு. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 26 டிவைடட் பை 5. ஸோ 26/5. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. கிளியரா? இப்போ இதை வந்து ஷார்ட்கட்ல போட்டிருக்கேன். இதே கொஸ்டினை லாஸ்ட் கொஸ்டின் எழுதுன மாதிரி நீங்க ஈக்குவேஷன்ல சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 2 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல், ஈஸியான மாடல். ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுங்கிறத தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். இல்ல பாருங்க, எக்ஸ் டேக்ஸ் 4 days to complete 1/3 of a job, y takes 3 days to complete 1/6 of the same work, z takes 5 days to complete half of the job. If all of them work together for 3 days and x and z quit, how long will it take for y to complete the remaining work done? கொஸ்டின் பார்க்கறதுக்கு தான் இவ்வளவு பெருசா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி. சரியா? இதுல வந்து அப்படியே நமக்கு எடுத்து எழுதலாம் பாருங்க. இது எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்ல இனிஷியலா பார்த்தது தான். எக்ஸ், ஓகேங்களா? அப்ப எக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 4 நாள் ஆகுமா, 1/3 ஆஃப் த ஒர்க்குக்கு 4 days. அப்போ 1/3 ஆஃப் த ஒர்க்குக்கு 4 daysனா டோட்டல் ஒர்க்குக்கு எவ்வளவு டேஸ் வரும், 12 days. இது ஏன் 12 daysங்கிறது நம்ம இனிஷியலா பேசிக் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்க, ஒய்க்கு 1/6க்கு 3 நாளாம். அப்ப 6ல ஒரு பங்குக்கு 3 நாள் அப்படின்னா மொத்த ஒர்க்குக்கும் 6 3s are 18 days ஆகும். அடுத்த இசட் பாருங்க, 5 days எடுத்துக்க, பாதி வேலையை முடிக்கிறதுக்கு 5 நாள்னா முழு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், 10 நாள் ஆகும். ஓகே, அப்போ 12, 18, 10. இப்ப இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எல்சிஎம் எடுக்க போறோம். 12, 18, 10க்குள்ள எல்சிஎம் எடுத்தா நமக்கு எவ்வளவு தூரம் வரும், 180. அப்ப இந்த இடத்துல நமக்கு டோட்டல் ஒர்க் வந்து என்னன்னு வச்சுக்கலாம், 180 யூனிட்ஸ்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ 180ன்னா இங்க 15 டைம்ஸ் வரும், இங்க 10 டைம்ஸ் வரும், இங்க 18 டைம்ஸ் வரும். கிளியரா? எக்ஸ் ஒய் இசட் 3 பேருக்கும் இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆல் ஆஃப் தம் ஒர்க் டுகெதர், அதாவது 3 பேரும் சேர்ந்து தான் வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. 3 நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் யார் வேலையை குவிட் பண்ணிடுறா, எக்ஸும் இசட்டும் குவிட் பண்ணிடுறாங்க. அப்போ மீதி இருக்கக்கூடிய வேலையை யார் மட்டும் செய்யணுமா, ஒய் மட்டும் எவ்வளவு நாள்ல செஞ்சு முடிப்பாருன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. டைரக்டாவே ஈக்குவேஷன் எழுதுறேன் பாருங்க. ஈக்குவேஷன் எழுதுனா சப்பையா வேலை முடிஞ்சிடும். அப்போ 3 பேரும் சேர்ந்து தான் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. 3 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட், இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு 3 நாள் வேலை செய்யறாங்க. 3 நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் யாரு, எக்ஸும் இசட்டும் குவிட் ஆயிடுறாங்க. அப்ப அடுத்து யார் மட்டும் இருக்கா, ஒய் மட்டும் இருக்காங்க. அப்போ ஒய் மட்டும் தனியா எத்தனை நாள் வேலை பார்த்தாங்கன்னு தெரியாது. அதுதான் நம்ம கொஸ்டின் கேட்கறாங்க. 3 பேரும் சேர்ந்து வேலையை ஆரம்பிச்சு 3 நாளைக்கு அப்புறம் எக்ஸ் இசட்டும் குவிட் பண்ணிடணும். அப்ப 3 பேரும் சேர்ந்து ஒரு 3 நாள் வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் இசட்டும் குவிட் ஆனதான் அடுத்து ஒய் மட்டும் இருக்கிறாரு. ஒய் மட்டும் தனியா கொஞ்ச நாள் வேலை பார்த்துருக்காரு. எத்தனை நாள் வேலை பார்த்தாருன்னு தெரியல. வேலை பார்த்து அந்த மொத்த வேலையும் முடிச்சிருக்கிறாரு. அப்ப இதுதான் இந்த எக்ஸ் டேஸ் தான் மீதி இருக்கிற வேலையை பார்த்துக்கிறதுக்கு ஒய் எடுத்துக்கக்கூடிய அந்த டைமா இருக்கும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட்னா 3 பேரோட எஃபிஷியன்சி ஆட் பண்ண வேண்டியதான். பாருங்க, அப்போ 10, 15, 25, 35, 43 கிடைக்குது. ஓகேவா? ஸோ 43 × 3, 43 × 3னா எவ்வளோ, 129. ஓகேவா? அப்போ அந்த இடத்துல ஒய்க்கு பதிலாக நம்ம 10, அப்போ 10x ஈக்குவல் டு 180. அடுத்த ஸ்டெப்ல 10x ஈக்குவல் டு 180ல
நமக்கு 129 போச்சுதுன்னா 51. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 10ஆல டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? 5.1 days. ஓகேவா? ஸோ அவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, மீதி இருக்கிற அந்த ரிமைனிங் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ஒய் எடுத்துக்கிட்ட டைம் தான் கேட்டாங்க. ஸோ அதுதான் இந்த எக்ஸ் டேஸ் 5.1 days. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து நம்ம 5.1 போட்டுக்கலாம். ஒருவேளை இந்த கொஸ்டின்ல இந்த கம்ப்ளீட் இந்த ஒர்க் ஃபுல்லா முடியறதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் டு த ஒர்க் டு பி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. மொத்தமா எவ்வளவு நாள் ஆயிருக்கு வேலை முடியறதுக்கு மொத்தமா ஆன நாட்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஒய் தனியா ஒரு 5.1 days வேலை பார்த்திருக்காரு. 3 பேர் சேர்ந்து ஒரு 3 நாள் வேலை பார்த்திருக்காங்க. அப்ப இந்த 3ஐயும் இந்த 5.1ஐயும் ஆட் பண்ணி 8.1 போடணும். எப்போ? இந்த மொத்த வேலையும் முடியறதுக்கு எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டா. இங்க ரிமைனிங் ஒர்க்குக்கு மட்டும் கேட்டதுனால நமக்கு ஆன்சர் என்ன எடுத்துக்கலாம்? இந்த 5.1 ஆன்சர் எடுத்துக்கலாம். ஸோ அதனால என்ன கேள்வி கேட்கறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின் இல்ல பாருங்க, a man can alone finish a piece of work in 8 days while a woman can finish the same work in 16 days. They started working together and man quits after 2 days. Women continues. After 3 days, man is called back for work. Then after 1 day, women quits work and remaining work is done by man. What is the ratio of work done by man and work done by women அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ இதுவும் ஈஸியான ஒரு கேள்விதான். பார்க்கறதுக்கு ஏதோ நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். பாருங்க, இதுல வந்து மேன் விமன் சொல்லியிருக்காங்க. மேன் வந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 8 நாள் எடுத்துப்பாரு. சரி, அப்போ மேன் முடிக்கிறதுக்கு 8 நாள். அதே இது விமன் முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னா 16 நாள் ஆகும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டோட்டல் ஒர்க் வந்து 8 16 எல்சிஎம் என்ன வச்சுப்போம்? 16 வச்சுப்போம். ஸோ 16 யூனிட்ஸ் தான் நமக்கு வந்து இந்த இடத்துல டோட்டல் ஒர்க்கா இருக்க போகுது. அப்போ மேனோட எஃபிஷியன்சி 2, உமனோட எஃபிஷியன்சி 1. இதுல எந்த டவுட்டும் இருக்க போறது இல்லை. இப்போ தேங்கிறது மேன் உமன் 2 பேரும் ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுகெதர். 2 பேரும் சேர்ந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. மேன் குவிட்ஸ் ஆஃப்டர் 2 days. இங்க வேலை ஆரம்பிச்சு 2 நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாரு? மேன் வந்து குவிட் பண்ணிடுறாரு. உமன் கண்டினியூ பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்த மறுபடியும் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் ஆஃப்டர் 3 more. இப்ப இந்த இடத்துல ஒரு வார்த்தை வந்திருக்கணும். ஆஃப்டர் 3 more days இருக்கணும். சரியா? ஆஃப்டர் 3 more days. அதுல இருந்து மறுபடியும் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் மேன் இஸ் கால் பேக் ஃபார் ஒர்க். மறுபடியும் மேன் வேலைக்கு வராரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தென் ஆஃப்டர் 1 day. அதுல இருந்து ஒரு நாளைக்கு அப்புறம் என்ன ஆகுது? விமன் குவிட்ஸ் ஒர்க் அண்ட் த ரிமைனிங் ஒர்க் இஸ் டன் பை மேன். ஓகேங்களா? தென் ஆஃப்டர் 1 more day. அப்ப இதுலயும் போட்டுக்கலாம். அதுல இருந்து ஒரு நாளைக்கு அப்புறம் மறுபடியும் யாரு குவிட் ஆயிடுறா? விமன் குவிட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வேலையை மேன் தான் பாக்குறாங்க. அப்ப இந்த இடத்துல கேள்வி என்ன அப்படின்னா, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஒர்க் டன் பை மேன் அண்ட் ஒர்க் டன் பை விமன்? அப்போ இந்த மொத்த வேலையில எவ்வளோ வேலைய மேன் பார்த்தாங்க, எவ்வளோ வேலைய விமன் பார்த்தாங்க, அது ரெண்டுக்கும் ரேஷியோ கேட்கறாங்க. சரியா? ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு பாருங்க. இப்போ இப்படி இருக்கு. சரியா? இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? வேலை இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணும்போது யாரு? மேனு விமன் 2 பேரும் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. சரியா? மேனும் விமனும் 2 பேரும் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. எவ்வளவு நாள்? ஒரு 2 நாள் பிரச்சனை இல்லாம போய்கிட்டு இருக்கு. 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க. இந்த 2 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட்ல யாரு குவிட் பண்றா? மேன் வந்து குவிட் பண்றாங்க. ஓகேங்களா? மேன் குவிட் பண்றாங்க. அப்ப இதுக்கப்புறம் மேன் வரக்கூடாது, விமன் தான் வரணும். ஓகேங்களா? சரி, விமன் அப்படியே போய்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுப்போமே. இதுல இருந்து ஒரு 3 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் மேன் வந்து ஜாயின் பண்றாரு. அப்பல இருந்து என்ன அர்த்தம்? இங்க இருந்து கரெக்டா ஒரு 3 days. அப்ப இந்த 3 days யார் மட்டும் வேலை பார்த்திருப்பா? விமன் மட்டும் வேலை பார்த்திருப்பாங்க. ஓகேங்களா? இங்க இருந்து 2 நாள் மேன் விமன் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க. இந்த இடத்துல மேன் குவிட் பண்ணிட்டாரு. அடுத்து விமன் மட்டும் வேலை செய்யறாங்க. ஒரு 3 நாள் வேலை பார்க்கறாங்க. இங்க இருந்து 3 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் இந்த பாயிண்ட்ல என்ன ஆகுது? மேன் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணாகுது? அடுத்த ஒரு நாள். சரியா? அடுத்த ஒரு 1 day. இந்த 1 day என்ன நடக்குதுன்னா, மேன் விமன் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க இந்த பாயிண்ட் வரைக்கும். சோ இந்த பாயிண்ட் வந்த பிறகு மறுபடியும் என்ன பாருங்க, தென் ஆஃப்டர் 1 day விமன் குவிட். அப்ப இங்க வந்து விமன் குவிட் பண்ணிடுறாங்க. அப்ப விமன் குவிட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அடுத்து யார் மட்டும் தான் இருப்பான்? மேன் மட்டும் தான் ஃபுல்லா இந்த வேலையை இருந்து தனியா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? சோ உங்களுக்கு இந்த டயக்ராம் புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். சரியா? இந்த இடத்துல மேன் மட்டும். இது எவ்வளவு நாள்னு எனக்கு தெரியாது. சோ இது வந்து சம் எக்ஸ் டேஸ்ன்னு சொல்லி வச்சுப்போம். கிளியரா புரியுதா? அப்ப வேலை ஆரம்பிச்சு 2 நாள் மேன் விமன் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க. அடுத்த ஒரு 3 நாள் விமன் மட்டும். அடுத்த ஒரு நாள் 2 பேரும் சேர்ந்து. அடுத்த இந்த எக்ஸ் டேஸ் மேன் மட்டும். இப்படி வேலை பார்த்துதான் இந்த டோட்டல் ஒர்க்கும் முடிஞ்சிருக்கு. சரியா? அப்ப இதுல எனக்கு என்ன விஷயம் தெரியல அப்படின்னா, இந்த லாஸ்ட்
இந்த மேன் மட்டும் தனியா வேலை செஞ்சது எத்தனை நாள்னு தெரியல. இந்த எக்ஸ் டேஸ் இருக்குல்ல, இது எக்ஸ் டேஸ், இது இந்த எக்ஸோட வேல்யூ என்னங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சாதான் அவங்க கேட்ட கேள்விக்கான விடை என்னால கொடுக்க முடியும். ஓகேவா? சோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? சோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஈக்குவேஷன் மெத்தடே ஃபாலோ பண்ணுவோம். ஈக்குவேஷன் மெத்தட்ல எழுதும் போது பாருங்க, இங்க எப்படி நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து தனித்தனியா எழுதலாம். ஃபர்ஸ்ட் எம் பிளஸ் டபிள்யூ இன்ட்டு 2. ஃபர்ஸ்ட் மேன் உமனும் சேர்ந்து 2 நாள் வேலை பார்த்தாங்க. அடுத்து விமன் மட்டும் ஒரு 3 நாள் வேலை பார்த்தாங்க. அப்ப டபிள்யூ இன்ட்டு 3. அதாவது எப்படி எழுதலாம்னு சொல்றேன்னா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேனும் விமனும் சேர்ந்து ஒரு 2 நாள் வேலை பார்த்தாங்க. ஓகேவா? பிளஸ் அடுத்து என்ன நடக்குது? விமன் மட்டும் ஒரு 3 நாள் வேலை பார்த்தாங்க. பிளஸ் அடுத்து மறுபடியும் என்ன நடக்குது? மேனும் விமனும் சேர்ந்து ஒரு 1 டே வேலை பார்த்தாங்க. பிளஸ் அடுத்து என்ன நடக்குது? மேன் மட்டும் தனியா ஒரு எக்ஸ் டேஸ் வேலை பார்த்தாங்க. இப்படி பார்த்து எவ்வளவு ஒர்க் முடிஞ்சிருக்கு? 16 ஒர்க் முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி நீங்க ஈக்குவேஷன் எழுதலாம், தப்பே கிடையாது. ஆனா இது தேவையில்லாத வேலை. இவ்வளவு லென்த்தா இந்த ஈக்குவேஷனை கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. இந்த டயக்ராம் உங்களுக்கு புரியுதா? இந்த டயக்ராம பார்த்த உடனே நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இந்த ஈக்குவேஷன் எழுதலாம். எப்படின்னு பாருங்க. இதை நான் எடுத்து விட்டுறேன். இப்போ இப்படி இப்படி நான் எழுத போல. சரியா? இதே ஈக்குவேஷன் தான் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுவோம். எப்படி எழுத போறேன்னா ஃபர்ஸ்ட் மேன் விமன் 2 பேரும் சேர்ந்து அந்த குரூப் இருக்குல்ல, மேனும் விமனும் சேர்ந்து ஆக மொத்தம் எத்தனை நாள் வேலை பார்த்திருக்காங்கன்னா இங்க ஒரு 2 நாள், இங்க ஒரு 1 நாள். அப்ப 2 பிளஸ் 1 எவ்வளவு? 3 நாள். அப்ப மேனும் விமனும் சேர்ந்து ஒரு 3 நாள் வேலை செஞ்சிருக்காங்க. பிளஸ் அடுத்தது விமன் மட்டும் ஒரு 3 நாள் வேலை செஞ்சிருக்காங்க. விமன் மட்டும் ஒரு 3 நாள் வேலை செஞ்சிருக்காங்க. பிளஸ் அடுத்த மேன் மட்டும் ஒரு எக்ஸ் டேஸ் வேலை செஞ்சிருக்காங்க. மேன் மட்டும் ஒரு எக்ஸ் டேஸ் வேலை செஞ்சிருக்காங்க. இப்படி வேலை பார்த்து எவ்வளவு யூனிட் முடிஞ்சிருக்கு? 16 யூனிட் முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி நீங்க சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். புரியுதா? இந்த மாதிரி நீங்க சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். ஆனா இதையே விட இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா எப்படின்னா பிரிச்சு பிரிச்சு எழுதுறது. மேன் தனியா விமன் தனியா இந்த ஈக்குவேஷனை கொண்டு வரலாம். அது எப்படி எழுதலாம்னு பாருங்க. இப்ப இப்படி எழுதினாலும் ஓகே தான், இதுவும் ஓகே தான். இன்னொரு வழி என்ன இருக்குன்னா மேன் விமன் தனித்தனியா பிரிச்சுக்கோங்களேன். மேனை மட்டும் பாருங்க. மேன் எங்கெல்லாம் வேலை செஞ்சிருக்காரு? இங்க ஒரு 2 நாள், இங்க ஒரு 1 நாள், அப்புறம் இங்க ஒரு எக்ஸ் டேஸ். அப்ப 2 பிளஸ் 1 3, 3 பிளஸ் எக்ஸ் 3 பிளஸ் எக்ஸ். அப்ப மேன் இந்த மொத்த ஒர்க்ல எவ்வளவு நாள் வேலை செஞ்சிருக்கிறாருன்னு இங்க ஒரு 2 நாள், இங்க ஒரு 1 நாள், இங்க ஒரு எக்ஸ் டேஸ். அப்ப 2 பிளஸ் 1 3, 3 பிளஸ் எக்ஸ் 3 பிளஸ் எக்ஸ் டேஸ். அப்ப மென் வந்து இங்க எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்கிறாருன்னா 3 பிளஸ் எக்ஸ் டேஸ் ஒர்க் பண்ணிருக்கிறாரு. பிளஸ் அதே மாதிரி விமன் எவ்வளவு நாள் வேலை பார்த்திருக்காங்க பாருங்க. விமன் இந்த 2 நாள் வேலை பார்த்திருக்காங்க. அடுத்து இந்த 3 நாள் வேலை பார்த்திருக்காங்க. மறுபடியும் இந்த 1 டே வேலை பார்த்திருக்காங்க. அப்ப ஆக மொத்தம் 3 2 5 6 நாள் வேலை பார்த்திருக்காங்க. சோ விமன் வந்து டோட்டலா 6 டேஸ் ஒர்க் பண்ணி இந்த டோட்டல் 16 ஒர்க் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? சோ இப்படி எழுதினாலும் ஓகே தான். நான் இந்த மாதிரி தனித்தனியா மேன் விமன் பிரிச்சு எழுதினாலும் ஓகே தான். ரெண்டுல எதனாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ நான் என்ன பண்றேன்? இந்த செகண்ட் ஒன்னை எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் லென்த்தியா இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதை விட இது இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். ஸோ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதுலயுமே நீங்க வந்து பெருசாவும் பண்ணலாம், சின்னதாவும் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிக்கிறதுனால உங்களால இவ்வளவு சிம்பிளா இந்த ஈக்குவேஷனை கொண்டு வர முடியுது. புரியுதா? மேன் விமன் தனித்தனியா பிரிச்சு நம்ம மேன் வந்து மொத்தமா 3 பிளஸ் 6 டேஸ் ஒர்க் பண்ணிருக்காரு இந்த மொத்த வேலையில. அதே மாதிரி விமன் மொத்தமா 6 நாள் தான் வேலை செஞ்சிருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணும்போது இந்த எக்ஸோட வேல்யூ எனக்கு ஈஸியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்படி எழுதினாலும் தப்பு இல்லை. இது இருக்கட்டும். ஓகேவா? இது இருக்கட்டும். ஆனா இதை நான் ஃபாலோ பண்ண போறது இல்லை. புரிஞ்சுக்கிறதுக்காக இதை வச்சுக்கோங்க. ஆனா இதை வச்சுதான் கொஸ்டின் நான் கண்டினியூ பண்ண போறேன். சரியா? அப்ப எம் மேனோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 2. அப்ப இங்க நீங்க 2 போட்டீங்கன்னா 2 உள்ள போகும்போது என்ன ஆகும்? 2 3s are 6. அடுத்த 2xன்னு வருமா? பிளஸ் இந்த இடத்துல டபிள்யூக்கு நம்ம என்ன போடலாம்? 1. அப்போ 1 into 6 6 equal to 60. அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்கும்? 2x equal to இங்க பாருங்க 6 plus 6 12. 12 இங்க போச்சுதுன்னா 4 ஆயிடும். அப்ப x equal to எவ்வளோ? 2 days. இப்ப நமக்கு கேட்ட கேள்வி என்னன்னா மேன் எவ்வளவு ஒர்க் பார்த்தாங்க, விமன் எவ்வளவு ஒர்க் பார்த்தாங்க, அந்த 2 ஒர்க்குக்குமான ரேஷியோ கேட்கறாங்க. இந்த இடத்துல 2 கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது? மீதி இருக்கக்கூடிய வேலை, அதாவது விமன் லெஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் மீதி இருக்கக்கூடிய வேலையை மேன் முடிக்கிறதுக்கு எத்தனை நாள்னு கேட்டிருந்தாங்க. சோ அதுதான் நமக்கு இந்த 2 டேஸ். ஓகேவா? அதை கேட்டிருந்தா நமக்கு 2 டேஸ்னு ஆன்சர் போட்டிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல கேட்ட கேள்வி வந்து ஒர்க் டன் பை மேன் டு ஒர்க் டன் பை விமன், இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ. சரியா? பாருங்க, ஒர்க் டன் பை மேன் அண்ட் ஒர்க் டன் பை விமன், இது ரெண்டுக்கும் நம்ம இப்ப ரேஷியோ எடுக்க போறோம். இது ரெண்டுக்கும் எப்படி ரேஷியோ எடுக்க போறோம்னா எவ்வளவு வேலைய மேன் முடிச்சாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப எவ்வளவு ஒர்க், இந்த டோட்டல் 16 யூனிட்ஸ் இருக்குல்ல, இந்த 16 யூனிட்ஸ்ல எவ்வளவு யூனிட் ஆஃப் த ஒர்க் மேன் முடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேன் மொத்தம் எத்தனை நாள் வேலை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு தெரியணும். இங்க பாருங்க, மேன் மொத்தம் எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்காரு? 3 பிளஸ் எக்ஸ் டேஸ். இந்த எக்ஸோட வேல்யூ என்ன? 2. அப்ப என்ன மீனிங்?
மேன் வந்து மொத்தம் 5 நாள் வேலை செஞ்சிருக்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா இந்த எக்ஸோட வேல்யூ எனக்கு எவ்வளவு வந்துருச்சு 2ன்னு சொல்லி கிடைச்சிருச்சு. அப்ப எக்ஸோட வேல்யூ 2னா மேன் வந்து இங்க ஒரு 2 நாள், இங்க ஒரு நாள், மறுபடியும் இங்க ஒரு 2 நாள், மொத்தம் 5 நாள் வேலை பார்த்திருக்கிறாரு. அப்ப மேன் 5 நாள் வேலை, இந்த மொத்தத்துல 5 நாள் வேலை செஞ்சிருக்கிறாரு. மேனால ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட்ஸ் முடிக்க முடியும்? 2 யூனிட்ஸ் முடிக்க முடியுமா? அப்ப மேன் எவ்வளவு ஒர்க் முடிச்சிருப்பாரு? 5 into 2 10 யூனிட்ஸ் முடிச்சிருப்பாரு. கிளியரா புரியுதா? மேனோட ஒன் டே எஃபிஷியன்சி 2, அவரு 5 டேஸ் ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ 5 into 2 10 யூனிட்ஸ் மேன் முடிச்சிருப்பாரு. அதே மாதிரி விமன் எவ்வளவு ஒர்க் முடிச்சிருப்பாங்கன்னா, விமன் மொத்தமாவே 6 நாள் தான் வேலை பார்த்திருக்காங்க. இந்த மொத்தத்துல 6 நாள் வேலை பார்த்திருக்காங்க. விமனோட எஃபிஷியன்சி ஒரு நாளைக்கு 1 யூனிட். அப்போ நமக்கு 6 into 1. விமனால மொத்தமா 6 யூனிட் முடிக்கும். பாருங்க, மொத்தம் 10 யூனிட் மேன் முடிச்சது, 6 யூனிட் விமன் முடிச்சது, ஆக மொத்தம் எவ்வளவு? 16 யூனிட் டோட்டல் ஒர்க் வந்துருச்சா? இப்ப சிம்பிளிஃபை பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ரேஷியோவா பார்க்கும்போது மேன் பார்த்த ஒர்க்குக்கும் விமன் பார்த்த ஒர்க்குக்குமான ரேஷியோ வந்து 5:3. கிளியரா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். புரியணுங்கிறதுக்காக இவ்வளவு விலாவரியா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மற்றபடி இதுல கால்குலேஷன் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கான்செப்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன கேள்வி கேட்கறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? விமன் முடிச்ச, அதாவது மேன் முடிச்ச ஒர்க்குக்கும் விமன் முடிச்ச ஒர்க்குக்கும் உள்ள ரேஷியோ கேட்கறாங்க. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே பாருங்க, P and Q can do a certain work together in 12 days, Q and R in 20 days, P and R in 15 days. P, Q, R start working together. They work for 2 days, after which Q leaves. After 10 more days, Q rejoins and P leaves. அடுத்து Q works to 2 days along with R, then he leaves. The remaining work is completed by R. In how many days will the work be completed? இது பார்க்கிறதுக்கு இவங்க உள்ள வராங்க வெளியே போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பற மாதிரி இருக்கும். ஆனா எடுத்து எழுதுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க அவங்க கொடுத்திருக்கிற டேட்டா எப்படி இருக்குன்னா, காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க. பியும் கியூவும் சேர்ந்து வேலை பார்த்தா 12 நாள். சரியா? பியும் கியூவும் சேர்ந்து வேலை செஞ்சா 12 டேஸா, கியூவும் ஆரும் சேர்ந்து வேலை செஞ்சா 20 டேஸா, அதே மாதிரி பியும் ஆரும் சேர்ந்து வேலை செஞ்சா 15 டேஸா. ஓகேவா? 12, 20, 50. அப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? டோட்டல் ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? இது மூணுக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 60 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 60 யூனிட்ஸ் தான் நமக்கான எல்சிஎம். அப்போ டோட்டல் ஒர்க்கு 16 வச்சுக்கலாமா? அப்போ 12 × 5, இங்க 3, இங்க 4. ஸோ இங்க 5, 3, 4ங்கிறது என்ன அப்படின்னா, P பிளஸ் Q ரெண்டு பேரோட டோட்டல் எஃபிஷியன்சி தான் 5, Q அண்ட் ஆரோட டோட்டல் எஃபிஷியன்சி தான் 3. அதே மாதிரி P அண்ட் ஆரோட டோட்டல் எஃபிஷியன்சி தான் 5. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இது ஃபுல்லா ஆட் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல ஃபுல்லா ஆட் பண்ணும்போது என்ன வரும்? 2 டைம்ஸ் ஆஃப் P, Q, R. இந்த எஃபிஷியன்சி தான் நமக்கு என்னன்னு கிடைக்கும். இது ஃபுல்லா ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 5, 3, 8, 8, 4, 12. ஓகேவா? ஸோ 12 யூனிட்ஸ் பர் டே. இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கோம். 12 யூனிட்ஸ் பர் டே. சரி, டேஸ் கிடையாது, 12 யூனிட்ஸ் பர் டே. இப்போ இந்த இடத்துல 2ஆல கேன்சல் பண்ணும்போது என்ன வரும்? 6. அப்பல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு 6 யூனிட் முடிப்பாங்க. 3 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா ஒரு நாளைக்கு 6 யூனிட். அப்ப இதுல இருந்து P, Q, R இவங்க 3 பேரோட இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சியை நம்மளால கொண்டு வர முடியும். பாருங்க, இதுல இருந்து நான் என்ன பண்றேன்? பியோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கும் அப்படின்னா, பாருங்க, PQ ரெண்டு பேரும் சேர்ந்து, அதாவது P வேணும்னா PQR வந்து 6ஆ, அப்ப QR பாருங்க, QR எவ்வளவு இருக்கு? 3 இருக்கு. அப்ப Qவும் Rவும் சேர்ந்து 3னா அப்ப P மட்டும் எவ்வளவு? 3. P-ஆல ஒரு நாளைக்கு 3 யூனிட்ஸ் முடிக்க முடியும். சரியா? இங்க எஃபிஷியன்சி தனியா எழுதுறேன். அதே மாதிரி Q பாருங்க, Q வேணும்னா என்ன பண்ணும்? PR மைனஸ் பண்ணு. P பிளஸ் R எவ்வளவு? 4. அப்ப P R சேர்ந்து 4னா அப்ப Qக்கு எவ்வளவு வரும்? Q-ஆல ஒரு நாளைக்கு 2 யூனிட்ஸ் முடிக்க முடியும். அதே மாதிரி அடுத்த R எழுதும் போது இங்க பாத்தீங்கன்னா PQ ரெண்டு பேரும் டோட்டல் எஃபிஷியன்சி 5. அப்ப PQ 5ங்கிறது அப்ப Rங்கிறது எவ்வளவு? 1. அப்ப R-ஆல ஒரு நாளைக்கு 1 யூனிட் தான் முடிக்க முடியும். சோ இந்த வேலையை முடிச்சு வச்சிடணும். இப்ப இதுல இருந்து என்ன பண்ணிட்டேன்? P-ஆல 1 டேக்கு எவ்வளவு யூனிட் முடிக்க முடியும்? Q-ஆல 1 டே எவ்வளவு முடிக்க முடியும்? R-ஆல 1 டே எவ்வளவு முடிக்கும்? 3 பேரோட எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இதுக்கப்புறம் நேரா அவங்க சொன்ன கொஸ்டினுக்கு வரலாம். என்ன நடக்குது? PQR ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுகெதர். 3 பேரும் சேர்ந்து வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. They work for 2 days, after which Q leaves. 2 நாளைக்கு அப்புறம் யாரு லெஃப்ட் ஆயிடுறா? Q வந்து லெஃப்ட் ஆயிடுறாங்க. ஆஃப்டர் 10 மோர் டேஸ், அதுல இருந்து ஒரு 10 நாள் கழிச்சு என்ன ஆகுது? மறுபடியும் Q வந்து ரீஜாயின் பண்றாரு, P வந்து லீவ் ஆயிடுறாரு. சரியா? இப்ப நம்ம இதை வந்து டயக்ராமா போடும்போது இன்னும் தெளிவா புரியும். ஸோ ஸ்டார்ட் பண்றாங்க. 3 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 நாள் எந்த பிரச்சனையும் இல்லாம வேலை நடக்குது. சரியா? 2 டேஸ்.
2 டேஸ் யாரெல்லாம் வேலை பார்த்திருக்கா? P, Q, R 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துரு. 2 நாள் வேலை நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது பாருங்க. Q வந்து லீவ் ஆயிடுறாரு. Q வந்து வெளியே போயிடுறாரு. அப்ப இந்த பாயிண்ட்ல Q வந்து வெளியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் Q ரீஜாயின் ஆகுறாரு. அப்ப இந்த இடத்துல இங்க இருந்து ஒரு 10 நாள் கணக்கு. சரி, இங்க இருந்து கரெக்டா ஒரு 10 டேஸ் கணக்கு. இந்த பாயிண்ட்ல யாரு லீவ் ஆயிடுறா? Q லீவ் ஆயிடுறாங்க. அப்ப Q லீவ் ஆயிட்டாருன்னா யாரு? Pயும் R மட்டும் தான் இருப்பாங்க. அப்ப இந்த 10 நாள் யாரு தான் வேலை பார்த்திருப்பாங்க? Pயும் Rயும் தான் வேலை பார்த்திருப்பாங்க. கரெக்டா? சரி, இந்த 10 நாள் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது? மறுபடியும் Q வந்து ரீஜாயின் பண்றாரு. P வந்து லீவ் ஆகுது. அப்ப இந்த பாயிண்ட்ல Q உள்ள வந்துடணும், P வெளியே போயிடணும். புரியுதா? இந்த பாயிண்ட்ல Q உள்ள வந்துடுறாரு, P வெளியே போயிடுறாரு. அப்போ இங்க இருந்து அப்ப யார் வேலை செய்வா? R அப்படியே தான் இருப்பாரு. R கூட Q உள்ள வந்துடுறாரு, P வெளியே போயிட்டாருன்னா அப்போ நமக்கு Qவும் Rயும் தான் இங்க இருந்து வேலை செய்ய போறாங்க. சரியா? அப்போ அவங்க அடுத்த என்னது? Q works for 2 days along with R. அப்ப அடுத்த 2 நாள். சரி, அடுத்த ஒரு 2 நாள் என்ன நடக்குது அப்படின்னா Qவும் Rயும் சேர்ந்து வேலை செய்யறாங்க. அதான் அவங்க கொடுத்திருக்காங்க. Q works to 2 days along with R. Then he lives. இந்த ஹீங்கிறது யாரு? Q தான் சொல்றாங்க. மறுபடியும் 2 நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணிடுறாரு? Q வந்து இந்த இடத்துல லெஃப்ட் ஆயிடுறாரு. அப்போ Q R தான் இது வரைக்கும் இருந்தாங்க. Q இந்த இடத்துல லெஃப்ட் ஆயிட்டாருன்னா மறுபடியும் யார் இருப்பா? R மட்டும் தான் இருப்பாங்க. பாருங்க, the remaining work is completed by R. அப்ப இந்த மீதி இருக்கிற வேலையை ஃபுல்லா முடிச்சது யாரு? R தான். ஆனா எவ்வளவு நாள்ல முடிச்சாருன்னு சொல்லிட்டு இந்த டைம் எனக்கு தெரியாது. சோ இதே X daysன்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்ப கேள்வி என்னன்னா, in how many days will the work be completed ன்னு அர்த்தம். மொத்தமா இந்த வேலை முடியறதுக்கு எத்தனை நாள் ஆச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. நமக்கு R மட்டும் மீதி இருக்கிற வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள்னா தான் இந்த X. ஆனா அவங்க கேட்ட கேள்வி இந்த மொத்த வேலையை முடியறதுக்கு எத்தனை நாள். இப்ப நம்ம இதை ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணி எழுதணும். நான் ஈக்குவேஷன் எழுத சொன்னபோது நான் சொன்னேன் இல்லையா? சோ நீங்க தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு எழுதுறது ஒண்ணுதான். இல்ல 3 பேரையும் உடைச்சிருங்க. P தனியா, Q தனியா, R தனியா பிரேக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் சிம்பிளா இந்த ஈக்குவேஷன் இருக்கும். எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் P. அப்ப இந்த மொத்தத்திலேயும் P எவ்வளவு நாள் வேலை செஞ்சிருக்காருன்னு பாருங்க. P எங்கெல்லாம் வராரு? இந்த 2 இடத்துல தான் P வராரு. அப்ப 2 ஒரு 10 12 நாள் வேலை செஞ்சிருக்காரு. P வந்து ஜஸ்ட் 12 டேஸ் தான் வேலை செஞ்சிருக்கு. அதே மாதிரி Q பாருங்க. Q எங்க வராரு? இந்த ஃபர்ஸ்ட்லயும் தேர்ட்லயும் தான் Q வராரு. அப்ப Q இங்க ஒரு 2 நாள், இங்க ஒரு 2 நாள், 4 நாள் வேலை செஞ்சிருக்காரு. சோ Q இன்டு 4. அடுத்த R பாத்தீங்கன்னா R ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லா இருக்கிறாரு R. ஓகேவா? R ஃபுல்லா இருக்கு. அப்ப 10 12 14 பிளஸ் ஒரு X. அப்ப R வந்து 14 பிளஸ் X டேஸ். R வந்து டோட்டலா 14 பிளஸ் X டேஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இப்படி வேலை பார்த்து தான் நமக்கு டோட்டலா இந்த 60 யூனிட்ஸ் முடிஞ்சிருக்கு. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது P யோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 3. அப்ப 3 இன்ட்டு 12 எவ்வளோ? 36. Q வோட எஃபிஷியன்சி 2. ஸோ 4 2s are 8. R ஓட எஃபிஷியன்சி 1. ஸோ 1 இங்க நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்னதான் வரும்? 14 பிளஸ் X தான் வரும், ஈக்குவல் டு 60. இப்போ இங்க ஃபுல்லா ஆட் பண்ணும்போது 36 40 50 58 58 இங்க போச்சுதுன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும்? 2ன்னு சொல்லி கிடைக்கும். அப்ப எக்ஸோட வேல்யூ நமக்கு இந்த இடத்துல 2 டேஸ்ன்னு வருது. இப்போ 2 டேஸ்னா என்ன அர்த்தம்? இந்த எக்ஸோட மதிப்பு 2ன்னு அர்த்தம். இங்க 2 நாள். நமக்கு கேட்ட கேள்வி என்ன? வேலை முடியறதுக்கு மொத்தமா எத்தனை நாள்? அப்ப 10 2 14 12 14 16 நாள் ஆயிருக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 16 டேஸ். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 16 டேஸ் நமக்கு கிடைக்குது. கிளியரா? தெளிவா புரிஞ்சுதா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின், ஈஸியா சால்வ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இனி அடுத்த கிளாஸ்ல இன்னொரு ஒரு கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். இன்னைக்கு பார்த்த கொஸ்டின் எல்லாமே புரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்றேன். தேங்க்யூ.